வணக்கம் தலைமையிலே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களின் தித்திக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த தீபாவளி பண்டிகை இந்தியாவின் பண்டிகை, இந்துக்கள் பண்டிகை என்பதை தாண்டி உலகத்தின் பொது பண்டிகையாக மாறிக்கொண்டே வருகிறது. அமெரிக்காவில் மாநிலங்கள் அடுத்தடுத்து தீபாவளியை பொது விடுமுறை நாளாக அறிவித்து மொத்தமாக கொண்டாடி வருகிறார்கள். மேலை நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படிம்பாங்க, அதாவது வெளிச்சத்தின் திருநாள் அப்படிம்பாங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, மக்கள் மனதில் உள்ள, மக்களிடம் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள இருள் அகன்று வெளிச்சம் படரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆகட்டும். இன்டிஃபாதா, இந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டிஃபாதா, பாலஸ்தீனியன் இன்டிஃபாதா அப்படிம்பாங்க. பாலஸ்தீனியர்களின் எழுச்சி. இன்டிஃபாதாங்கிறது அவருடைய பாஷை, எழுச்சி என்று குறிப்பிடும். இப்பொழுது நடைபெறுவது பாலஸ்தீனிய இன்டிஃபாதா 2, எழுச்சி 2. 2000 வருஷத்துல, வருஷம் 2000 இது ஆரம்பிச்சது, 2005 முடிந்தது அப்படிம்பாங்க. முடியல. அந்த 2000 ஆரம்பித்த எழுச்சி தான் 2025 வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. இந்த இன்டிஃபாதா பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்தவித குறிப்புகள் அவசியமே இல்லை. ஏன்னா வருஷம் 2000 இந்த எழுச்சி ஒரு சின்ன பிரச்சனை பொறி அப்படியே பற்றி மிகப்பெரிய வெடித்து சிதறியது. இதெல்லாம் நடக்கும்போது நான் இஸ்ரேலில் இருக்கேன். இந்த வருஷம் 2000 இஸ்ரேலில் இருக்கேன். இதை தொடக்க முதலே பார்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தேன். இன்டிஃபாதா தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள், நமக்கு நேரம் இருக்கும். 25 வருஷமா இந்த பிரச்சனை என்ன நடக்குது, பாலஸ்தீனியர்கள் ஏன் இந்த பிரச்சனையில இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் சொல்லி இது புரியும். இதுல 3 முக்கியமான காரியம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இந்த இன்டிஃபாதால நமக்கு தெரியும். முதலாவது நாம் மட்டும் சமாதானத்தை விரும்பினால் பத்தாது. எதிர்த்தரப்பு மக்களும் எதிர்த்தரப்பினரும் சமாதானத்தை விரும்ப வேண்டும். அவர்கள் உள்ளுக்குள் பயங்கரவாதத்தை நேசித்துக் கொண்டிருக்கும் போது நீங்க எவ்வளவுதான் போய் சமாதானம் என்று பேசினாலும் அது பிரயோஜனமே படாது. ஒன்று. இரண்டாவது, ஒரு தேசம், நமது தேசம் இந்தியாவை எடுத்துக்கலாம், எக்காரணம் கொண்டும் தனக்கு சொந்தமான ஒரே ஒரு மில்லி மீட்டர் நிலத்தை கூட விட்டு கொடுக்க கூடாது. என்னதான் பிரச்சனை ஆனாலும் சரி. இப்போ கூட பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு காஷ்மீரோட நிலைமை பரவாயில்ல. இப்போ காஷ்மீர் கிட்டத்தட்ட இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அப்படியே மாறிடுச்சு. அந்த பிரிவினைவாதம் அங்கே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் தினம் தோறும் வன்முறை, வெடிகுண்டு, கொலை குறிப்பாக காஷ்மீரில் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு மனசுல சந்தேகம் வரும், எதுக்கு அந்த காஷ்மீர் கொடுத்துடலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது மிக 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 தவறான செயல். காஷ்மீர் மட்டுமல்ல, அது ஒரு பாலைவனமாக இருக்கலாம், மலை உச்சியாக இருக்கலாம், தேவையற்ற பிரதேசமாக இருந்தாலுமே இந்தியாவின் பகுதி என்று இறையாண்மை வந்த பிறகு ஒரே ஒரு மில்லி மீட்டர் அந்த நம்ம விட்டு போகக்கூடாது. இதுவும் நமக்கு காட்டும். மூன்றாவது, நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்கும், இராணுவ ஆட்சி வரணும், இராணுவ ஆட்சி வந்தால் பயங்கர நல்லா இருக்குன்னு நினைப்போம். இராணுவ தளபதியோ இல்லை போலீஸ் தலைவரோ ஆட்சிக்கு வந்தால் நம்ம நினைப்போம் மிக சிறப்பாக நடத்துவாங்கன்னு. அது மிகப்பெரிய தவறு. இராணுவத்தில் அவர்கள் சிறப்பாக செயல்படலாமே ஒழிய ஒரு ஜனநாயக நாட்டு தலைவராக அவர்கள் சிறந்தவர்களாக வருவார்களா என்பது சந்தேகம் தான். அதுவுமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த 25 வருட இன்டிஃபாதா, இதுக்கு 2 பேர் பொறுப்பாவாங்க, 2 தனி நபர்கள். இந்த பயங்கரவாதத்துக்கு காரணமாக அமைந்த நபர் யாசர் அரபாத், எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளோ பெரிய வன்முறை தொடர்ச்சியாக அந்த பாலஸ்தீன மக்களுடைய சிரமத்திற்கு காரணக்கர்த்தாவே யாசர் அரபாத். இஸ்ரேல் தரப்புல மறக்க முடியாத நபர் ஈஹுத் பராக். அநேகருக்கு இவருடைய பேர் தெரியாது, ஆனால் இத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணமாக அமைந்தவர் ஈஹுத் பராக். இந்த யூதர்களுடைய வரலாறுலேயே ஒரு 3000 வருஷம், எத்தனாயிரம் வருஷம் தெரியல, இந்த யூதர்கள் வரலாறுலேயே இவரை போன்ற ஒரு இராணுவ வீரனை, ஒரு வீரனை, மாவீரனை இஸ்ரேல் பார்த்ததே இல்லை, யூதர்கள் பார்த்ததே இல்லை. 36 வருஷம் இராணுவ வாழ்க்கை வாழ்ந்தவர் ஈஹுத் பராக். மாபெரும் வெற்றி தளபதி. சிறியதிலிருந்து முப்படை தளபதியாக உயர்ந்தவர். இவரை போல ஒரு இராணுவ தளபதி அல்ல.
உங்களுக்கு அநேகருக்கு சந்தேகம் வரும். அநேக முப்படை தளபதிகள், தலைமை தளபதிகள் இஸ்ரேலுக்கு வந்தாங்க. நான் கூட இது 2000 இஸ்ரேல் இருக்கும்போது அங்கே முப்படை தளபதி வந்து சவுல் முஃபாஸ், ஒரு மிகச்சிறந்த தளபதி. ஆனால் அவங்க எல்லாத்தையும் தாண்டி யாருக்கும் இல்லாத ஒரு புகழ் இந்த ஈகுத் பராக்குடைய வீரத்துக்கு கிடைச்சது. இவர் நிறைய கமாண்டோ ஆபரேஷன் செஞ்சவர். இவருடைய இராணுவ காலத்தில் இவர் வந்து சையத் மட்கால் அதிரடி பிரிவில் இருந்தவர். அநேக தாக்குதல்கள், தலைமை ஏற்று செஞ்ச தாக்குதல்கள் இவர் ஈடுபட்டவர். ஒவ்வொரு பெரிய தாக்குதலில் ஈடுபடும் போது ஒரு சிறப்பான ஸ்டார் கொடுப்பாங்க, பேட்ச் கொடுப்பாங்க, ஸ்டார் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இராணுவத்தில். இவரை போன்ற முப்படை தளபதி ஸ்டாரும் இந்த தாக்குதலில் கிடைச்ச ஸ்டார் இவருக்கு இருக்குது போல இஸ்ரேலில் வரலாற்றிலேயே யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தளபதி இவர். மக்களின் இவருடைய இராணுவ ஆட்சி காலம் மற்றும் இவருடைய இராணுவ மந்திரி, வெளியுறவுத்துறை மந்திரியால இருந்தார். இவருடைய அந்த காலத்தில் பொற்காலம், குறிப்பாக இராணுவத்தில் தலைமை தளபதியாக இருந்த போது இவர்களுடைய இராணுவம் வந்து பொற்காலத்தில் வச்சு சொல்லுவாங்க. இவருடைய இராணுவம் அந்த பதவி முடிஞ்ச பிறகு அரசியலுக்கு வந்தார். இந்த இஸ்ரேலிய மக்கள் இவரை வந்து இஸ்ரேலுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் என்று நம்பினாங்க. இவர் வாயை திறந்தாலே அரசியலுக்கு வந்த பிறகு பீஸ், சமாதானம், அமைதிங்கிற தவிர வேற எதையுமே பேச மாட்டார். எப்போ இராணுவத்தில் அவ்வளோ அடித்தவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த பிறகு பீஸ் 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 என்றே பேசிக்கொண்டிருப்பார். இவர் மேல மக்கள் அதிக நம்பிக்கை வச்சார். இவர் சேர்ந்த கட்சி லேபர் பார்ட்டி அப்படிம்பாங்க, இங்குள்ள காங்கிரஸ் கட்சியை போன்றது. இவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அப்போது பிரதம மந்திரியாக இருந்தவர் பென்யமின் நெத்தன்யாகு. அவர் லிக்விட் பார்ட்டி, அவர் பாரதிய ஜனதா போன்ற கட்சியில் இருந்தார். இவர் அரசியலுக்கு நுழைந்து தேர்தலில் நின்றார். மிகப்பெரிய ஆதரவுடன், அதாவது நெத்தன்யாகுவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து பிரதம மந்திரியாக வந்தார். மக்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம், இவர் பெரிய தளபதி, இவரை போல சண்டையிட்டது போரிட்டது யாருமே இல்லை, இந்த தேசத்தின் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் நம்பினாங்க. இவருமே அரசியல் வாக்குறுதி கொடுத்தவர், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தே வந்தார். பாலஸ்தீனத்து பிரச்சனை தீர்த்துருவேன், லெபனான் பிரச்சனையை தீர்த்துருவேன், மற்ற எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுவேன் என்று சொல்லி பிரதம மந்திரியாக வந்தார். வந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக அந்த தரப்பு சமாதானத்தை விரும்பியதோ இல்லையோ இவர் பீஸ் பீஸ்ன்னு பேசிக்கிட்டே இருந்தார். நான் பார்க்கும்போது காசால ஒரு கட்டணம் தீப்பிடிச்சிருச்சு. அந்த 2000 ஒரு பெரிய கட்டணம் தீப்பிடிச்சிருச்சு. காசாவில் உள்ள தீயணைப்பு படைகள் அங்கே போறக்குள்ள இஸ்ரேலுடைய தீயணைப்பு படைகள் அங்கே போய் தீ அணைச்சிட்டாங்க. அங்கே ஒரே கொண்டாட்டம். இங்கெல்லாம் இப்போ பாடுறாங்க இல்லையா, மதம் என பிரிஞ்சா போதும், இனம் என பிரிஞ்சா போதும், அந்த மாதிரி பாட்டு பாடி அந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதே போன்ற காரியத்தை ஈடுபட்டிருந்தார். அன்னைக்கு ஹமாஸ்ல அந்த வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா இரண்டும் சேர்ந்தது தான் பாலஸ்தீனம். யாசர் அரபாத் தான் அதற்கு தலைவர். ஓகே, இவருடைய ஆட்சி காலம் இப்படிதான். தொடர்ச்சியாக எகிப்துக்கு போவார், சமாதானம் பாரு, ஜோர்டானுக்கு போவார், இப்படி சமாதானம் பேசிக்கிட்டே இருந்தார். யாருமே செய்யாத காரியத்தோட முதல்ல செஞ்சார். அன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனை வந்து காசா கிடையாது, லெபனான்ல கிட்டத்தட்ட 22 வருஷமா இஸ்ரேலுடைய இராணுவம் லெபனானுக்குள்ள தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த யாசர் அரபாத் வந்து லெபனான்ல இருந்து முன்ன வந்து இந்த இஸ்ரேலை தொடர்ச்சியாக தாக்கி உலகம் முழுவதும் இந்த யாசர் அரபாத் பயங்கரவாதம் பண்ணிட்டு இருந்தார். இந்த யாசர் அரபாத் தான் மொத்த பிரச்சனைக்கும், உலகத்துல ஒரு பெரிய இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு காரணமான நபர்னா இந்த பயங்கரவாத பிரியன் யாசர் அரபாத் தான். அப்போ இஸ்ரேல் வேற வழி இல்லாம லெபனான்ல புகுந்து அடிச்சு லெபனானுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இஸ்ரேல், அதுக்கப்புறம் லெபனான்ல கணிசமான பகுதியில் இஸ்ரேல் இராணுவம், அதுக்கப்புறம் லெபனான், இப்படிதான் இருக்கும். பஃபர் ஜோன் வாங்க, பாதுகாப்பு பகுதி. இந்த லெபனான் பயங்கரவாதிகள் இந்த இஸ்ரேல் மக்களை அணுகாமல் பார்த்து கொண்டது இஸ்ரேல் இராணுவம். 22 வருஷம் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புல இஸ்ரேல் இராணுவம் லெபனானை வச்சிருந்தாங்க, பயங்கரவாத காரியம் செய்ததால். அப்பொழுது கணிசமாக இராணுவ வீரர்கள், ஒரு வாரத்துக்கு ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரராவது அந்த லெபனான்ல இப்ப ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் இருந்தாங்க, அவர்களால் கொல்லப்படுவது வாடிக்கையா இருந்தது. காசால வந்து அப்ப இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அங்க இல்லை, லெபனான் தான் பிரச்சனை சந்திச்சது. ஆனா
இஸ்ரேல் மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. அந்த பாதுகாப்பு பகுதி பஃபர் ஜோன்ல இஸ்ரேல் ராணுவம் இருந்ததால இந்த பயங்கரவாதிகள் முழுவதும் அதுக்கப்புறம் தான் இருந்தாங்க. ஆனா இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வாரம் ஒருவராவது கொல்லப்படுவது வாடிக்கையா தான் இருந்துச்சு. அந்த ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் மறைந்து இருந்து தாக்குவதில் அந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதி அவர்களுக்கு சாதகமா போச்சு. இவர் வந்து ஆனா தேர்தலில் சொல்லி தான் வந்தார், அந்த பகுதியில் பிரச்சனை தீர்ப்பேன்னு சொல்லி. 2000 மே மாதம் 24 கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆக்கிரமிப்பை முற்றாக விலக்கி கொண்டார். யார்ட்டையுமே பேச்சுவார்த்தைக்கு போல, ஐநா சபையில போய் சொல்லல, அமெரிக்காவில் போய் சொல்லல, லெபனான்ல பேசல. காலையில உத்தரவு கொடுத்தார், அங்க இருக்க மொத்த இராணுவமும் அந்த லெபனானை விட்டு வெளியே வாங்க, இஸ்ரேலுக்குள்ள வந்து அங்க மதிர் சுவர் கதவெல்லாம் இருக்கும் பூட்டி இருக்கு அப்படின்ட்டாரு. படிப்படியாக அந்த ஒரே நாள்ல மதியத்துக்குள்ள இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள், டாங்குகள், கனரக இயந்திரங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்து அந்த கேட்டை பூட்டிக்கிட்டாங்க. 22 வருஷ ராணுவ பிடிமானத்தை ஒரே ஒரு உத்தரவு விட்டு கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் என்னென்னமோ நினைச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹிசபுல்லா திருந்திடுவாங்க வந்துடும் நினைச்சவங்களுக்கு பேரிடிதான் இருந்துச்சு. அன்றைய தினம் அதற்கடுத்த தினம் பூராமே ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் வெற்றி கொண்டாட்டம் மற்றும் லெபனானில் வெற்றி கொண்டாட்டம், ஆக்கிரமிப்பு நீங்கியது, நாங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றோம் சொல்லி இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் பயங்கரமான கொண்டாட்டம் அங்க நடத்தினாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இஸ்ரேல் இன்னொரு பகுதி சிபா ஃபார்ம் அப்படிம்பாங்க, அதை காட்டி அது எங்களுடைய பகுதி, நாங்கள் அதையும் மீட்போம், அதுவரை ஆயுதங்கள் கீழே போட மாட்டோம், தாக்குதலை நடத்துவோம் என்று சொன்னாங்க ஹிசபுல்லா பயங்கரவாதிகள். இஸ்ரேலிய மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. 22 வருஷம் ஆக்கிரமிப்பை விட்டு வெளியே வந்திருக்கோம். ஆனா அப்பவுமே அவன் வந்து இந்த ஆயுதத்தை கீழே போட மாட்டேன், இன்னும் தாக்குதல் நடத்துவேன், இன்னும் பகுதிகளை கேட்டது இஸ்ரேல் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், நாம் மட்டும் சமாதானம் என்று நினைத்தால் பத்தாது, எதிர்த்தரப்புலையும் அப்படியே இருக்கணும். இது அப்படியே தொடர்ந்தது. அதற்கடுத்து இந்த ஈகுத் பராக் கையில் எடுத்தது இந்த பாலஸ்தீனிய பிரச்சனையை கையில் எடுத்தார். லெபனானை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எகிப்திலையும் ஜோர்டான்லையும் அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இஸ்ரேலுக்கு இல்லை. அடுத்து பாலஸ்தீனத்தை நோக்கி இந்த ஈகுத் பராக் போனார். கேம்ப் டேவிட் சப்மிட் அப்படிம்பாங்க, உலகம் மறக்கவே மறக்காத ஒரு பேச்சுவார்த்தை அது. அமெரிக்க அதிபர் அன்னைக்கு கிளின்டன், ஈகுத் பராக், யாசர் அரபத் 3 பேருக்கும் இடையே நடைபெற்றது. எப்பவுமே ஈகுத் பராக் வந்து ஒன்று எப்போ தப்புனா எப்பவுமே சமாதானம் பீஸ் என்று பேசுவது தவறு. ரெண்டாவது ரொம்ப நெருங்கி பழகுவது எதிரிகளிடம், குறிப்பாக யாசர் அரபத்திட்ட இந்த கேம்ப் டேவிட் சம்மிட்ல பார்க்கும்போது ரொம்ப சிரித்து விளையாடுவது, ஒரு மாமன் மச்சான் போலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நெத்தன்யாகு கிட்ட வந்து ஒரு கை குலுக்க கூட யாசர் அரபத்தால முடியாது. யாசர் அரபத்தை பார்த்தா கையை குலுக்க நெத்தன்யாகு கையை கொடுக்க மாட்டாரு. ஒரு சிரிப்பான பார்வை, கனிவான பார்வை எதுவுமே நெத்தன்யாகு இருக்காது. எப்பவுமே இந்த யாசர் அரபத்துக்குள்ள அனைத்து அரபிய பயங்கரவாத பீரியட்டுமே ஒரு முறைச்சலான தோற்றத்தில் நெத்தன்யாகு இருப்பார். அதுக்கு தலைகீழ இவர் மாறினாரு. ஆனா மிகப்பெரிய தளபதி நெத்தன்யாகு வந்து ராணுவ தளபதி வரிசையில் ஈகுத் பராக் பக்கத்திலே யாருமே போக முடியாது அப்படி இருந்தவர். இந்த கேம்ப் டேவிட்ல ரொம்ப சிரித்து விளையாடிட்டு இருந்தார். பாலஸ்தீனர்களுக்கு 3 பிரச்சனை இருக்கு, இன்னைக்கே இருக்கு, அன்னைக்கே இருந்தது. ஒன்று, அந்த எல்லை கோடை தீர்மானம் பண்ணும், இதெல்லாம் எங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி எல்லையை சரியாக தீர்மானம் பண்ணும், எல்லை பிரச்சனை. இரண்டாவது, அகதிகள் பிரச்சனை. இந்த அகதிகள் பிரச்சனைங்கிறது வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை பிடிக்கும் போது இந்த இங்கிலாந்து தலைமையில் அப்பொழுது அங்க வசித்த மக்கள், பாலஸ்தீன மக்கள் எகிப்துக்கு ஓடி போனாங்க, இந்த ஜோர்டானுக்கெல்லாம் ஓடி போனாங்க, சிரியா இங்கெல்லாம் ஓடி போன மக்கள் வந்து இன்னுமே அகதிகள் என்ற போர்வையில் தான் அங்க வாழ்றாங்க. அந்த அரபு மக்களுக்கு அந்த அரபு நாடு பாலஸ்தீன அரபு மக்களுக்கு இந்த சிரியா, எகிப்து இந்த அரபு நாடுகள் சிட்டிசனை கொடுக்கவே இல்லை, இப்போ வரை கொடுக்கல, இன்னும் அகதிகள் அப்படின்னு வாழ்றாங்க. பழுகி பெருகி லட்சமா போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் அந்த பாலஸ்தீனத்துக்கு போய் தான் வாழணும், இங்க அகதியா வாழ மாட்டோம்னு சொல்லுவாங்க. இது அகதிகள் பிரச்சனைகள், இது தீர்க்க முடியாத இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, ஜெருசலேம் யாருக்கு?
இன்னைக்கு ஜெருசலேம் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமா இருக்கு. அந்த அல்லாஸ்கா மசூதி, முன்னாள் சாலமோன் ராஜா தேவாலயம் இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு. அது யாருக்கு? இந்த 3 தான் தீர்க்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கேம்ப் டேவிட் சம்மிட்ல பேசினாங்க. துணிச்சலா ஈகத் பராக் பேசினாரு. இதுல வந்து தொடக்கத்தில் இந்த எல்லை பிரச்சனை தீர்க்கப்பட்டது. பேச்சுவார்த்தையில் வந்து எல்லைகளை வந்து 2 பேரும் பரஸ்பரம் பேசி முடிச்சிட்டாங்க. இரண்டாவது, முதலாக ஒரு இஸ்ரேலிய தலைவர் இந்த அகதிகள் திரும்ப பாலஸ்தீனத்துக்குள் வரலாம் என்றதை ஏத்துக்கிட்ட ஒரே மனுஷன் ஈகத் பராக் தான். அந்த அகதிகளாக வாழ்பவர்கள் லட்சக்கணக்கான மக்களாக எகிப்துல ஜோர்டன்ல வாழுகின்ற இந்த பாலஸ்தீன அகதி என்று சொல்லப்படுவர்களை இப்பொழுது இருக்க பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து விடலாம், சேர்ந்து வாழலாம் என்ற துணிச்சலான முடிவை எடுத்தவரும் ஈகத் பராக் தான். இந்த 2வது பிரச்சனை டிக் பண்ணாங்க. அதுக்குள்ள இங்க இஸ்ரேல்ல பிரச்சனையாச்சு. இஸ்ரேல் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்கனவே லெபனான்ல போய் வெளியே வந்து அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவன் ஆயுதத்தை கீழே போடல. இங்க என்னன்னா எல்லைகளை இன்னும் அதிகமாக பாலஸ்தீனத்துக்கு தர ஒத்துக்கிட்டாரு. இரண்டாவது, இந்த அகதிகள் லட்சக்கணக்கான இப்ப பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்ந்தாங்கன்னா இது இஸ்ரேலுக்கு எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை. ஆனா இவர் ஒத்துக்கிட்டாரு. இங்க தரையில் இஸ்ரேலிய மக்கள் கோபப்பட ஆரம்பிச்சாங்க. அவருக்கு எதிரான கருத்துக்கள் வேகமாக பரவச்சு இஸ்ரேலுக்குள்ள. இது உளவுத்துறை மூலமா அவருக்கு அங்க தெரிஞ்சது. மூன்றாவது, இந்த ஜெருசலேம் பிரச்சனையை கிளின்டன் தலைமையில் கையில் எடுத்தாங்க. அப்ப கிளின்டன் என்ன சொன்னார்னா, அந்த ஜெருசலேமை வந்து பிரிச்சு அந்த யூத தேவாலயம் இருக்கின்ற பகுதி, இப்ப அல்லாஸ்கா மசூதி மிகப்பெரிய பகுதி, அதை 2ஆ கூட பிரிச்சு ஒரு பகுதி பாலஸ்தீனில் வச்சுக்கோங்க, ஒரு பகுதி இஸ்ரேலுக்கு கொடுத்துடலாம். அவங்க ஆலயத்தை கட்டிக்கிட்டு நீங்க இந்த மசூதியில் இருங்கன்னு சொல்லும்போது எதுவுமே ஆகாது. முழுக்க 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 ஜெருசலேம் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி யாசர் அரபாத் மிக பிடிவாதமா இருந்தாரு. இங்க இஸ்ரேல் மக்கள் மிக கோபப்பட்டிருந்தாங்க. இதை விட்டா ஒருவேளை ஜெருசலேமையும் அந்த யூதர்கள் தேவாலயத்தையும் அந்த அல்லாஸ்கா மசூதியும் முழுசா இந்த மனிதர் ஈகத் பராக் கொடுத்துருவார்னு சொல்லி தெருக்கல்ல சிறிய சிறிய போராட்டம் ஆரம்பிச்சு. அப்ப ஈகத் பராக்கு மிகப்பெரிய அழுத்தம். அப்போ அந்த ஜெருசலேம் பிரச்சனையில பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாம பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து ஈகத் பராக் இஸ்ரேலுக்கு திரும்பினார். யாசர் அரபாத் பாலஸ்தீனத்துக்கு போனார். பாலஸ்தீன மக்கள் மிக 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 எதிர்பார்ப்போடு காத்து இருந்த தருணம். தங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், அகதிகளாக இருக்கும் சொந்தங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வருவாங்க, எல்லைகள் பெரிதாகும், இந்த தேவாலய பிரச்சனை ஒரு ஏதோ உள்ள முடியும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் கனவில் மன்னதை போட்டது போல 0 என்ற நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. மிகப்பெரிய ஆத்திரத்தை அந்த பாலஸ்தீனத்தை எதிர்பார்த்து இருந்த மக்களுக்கு ஈகத் பராக் போன்ற ஒரு தலைவர், நிச்சயமாக இஸ்ரேலிய தலைவர் பாலஸ்தீனர்களுக்கு கிடைக்கவே மாட்டார். இப்படி யாருமே ஒத்துக்கிட்டதில்லை. மிகப்பெரிய ஒரு சோகம், ஒரு ஆத்திரம் என்ற நிலைமைக்கு பாலஸ்தீனிய மக்கள் தள்ளப்பட்டாங்க. அன்னைக்கு மட்டும் யாசர் அரபாத் கொஞ்சம் சமாதானத்தை விரும்பி எல்லைகள் பெரிதாகுது மிகப்பெரிய சந்தோஷமா எடுத்துக்கலாம். அகதிகள் திரும்ப அவர்கள் நாட்டுக்கே வராங்க, மிகப்பெரிய சந்தோஷம் எடுத்துக்கலாம். அந்த ஜெருசலேம் அந்த தேவாலய பகுதியை கூட 2ஆக பிரிப்பது கூட ஒரு நல்ல முடிவு. சரி, மசூதி இருப்பது நீங்க வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மிகப்பெரிய பகுதி இருக்கு, அங்க வந்து யூதர்கள் தேவாலயம் கட்டியிருக்கலாம், அவர் அதை விட்டு கொடுத்துருக்கலாம். எதையுமே பண்ணாம ஒரு மூர்க்கத்தனமாக பயங்கரவாத சிந்தனையோடையே அவர் திரும்பி போனார். அப்ப இந்த பாலஸ்தீன மக்களுக்கு எடுத்துக்காட்டாக மனசுல வந்தது ஒன்று, லெபனான் மற்றும் இசபுல்லா பயங்கரவாத குழு. பாலஸ்தீன மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த இசபுல்லா மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் மேல நடத்தினாங்க. 22 வருஷ ஆக்கிரமிப்பிலிருந்து வெற்றி பெற்றாங்க. அப்போ நாமும் தாக்குதலை நடத்த வேண்டும், அது ஒன்றுதான் சிறந்த வழி என்று அந்த முழு பாலஸ்தீன மக்கள் மனதில் பதிந்தது. நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா, 1 மில்லிமீட்டர் நிலத்தை கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அது தேவையே இல்லாத பகுதின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுப்போம் எங்கேயாவது. ஆனா அது அந்த மக்கள் மனசுல பூரா பதியும், நம்ம சண்டை போட்டா இந்தியா விட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற தவறான எண்ணம் பரவும். இதுதான் அந்த பாலஸ்தீன மக்கள் மனசுல அன்னைக்கு வந்தது.
அப்போ இந்த பாலஸ்தீன பகுதி பூராமே ஒரு எரிமலை போன்று வெடித்து சிதற காத்திருக்கும் எரிமலை போன்று அப்படியே பத்திட்டு இருந்துச்சு உள்ள. அந்த சமயத்தில் செப்டம்பர் 28 வருஷம் 2000, எல்லாமே அந்த வருஷத்தில் நடந்தது தான். அரியல் சரோன் அன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர், லிக்விட் பார்ட்டியோடைய தலைவராக இருந்தார். அரியல் சரோன்கிற பேரை கேட்டாலே இந்த அரபு உலகமே நடுங்கும். அந்த அளவுக்கு மூர்க்கமான போர் படை தளபதி, மிகப்பெரிய கொடூரமான மூர்க்கமான தளபதி. குறிப்பாக லெபனான்ல இந்த பாலஸ்தீனிய அகதிகள் முகாம் ஒன்று இருந்துச்சு. அங்கிருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் ராக்கெட்டுகள் வந்தது என்ற காரணத்துக்காக ஒரு இரவுல போய், அது மிகப்பெரிய அகதிகள் முகாம், 2 முகாம், அது 2 முகாமில் இருந்த பிஞ்சு குழந்தை உட்பட முதியவர்கள் வரை ஒருவரை விடாமல் கொண்டுட்டாங்க. அதுக்கு அன்னைக்கு தலைமை தளபதியாக இருந்தவர் அரியல் சரோன். அவருடைய உத்தரவு பேர்ல தான் நடந்துச்சு. விடிஞ்சு பார்க்கும்போது 2 அகதிகள் முகாம்ல, அதாவது பல 100 குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் உட்பட கொன்று குவிக்கப்பட்டிருந்தாங்க. மிகப்பெரிய பிரச்சனை அரபு உலகத்தில் நடந்துச்சு. இஸ்ரேலுக்குள்ளேயே இவருக்கு எதிராக பிரச்சனை போச்சு, அரியல் சரோனுக்கு எதிராக. எப்படி இப்படி பொதுமக்களை கொல்லான்னு. அப்போ அரியல் சரோன் என்ன சொன்னான்னா, டாங்கிலிருந்து ஷெல்கள் போகும்போது தவறி அங்கே விழுந்துச்சு, மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னாரு. இஸ்ரேல் மீது இவருக்கு மேல விசாரணை நடத்தினாங்க. அவர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, நேரா அந்த புனித தேவாலயம், அல்லாஸ்கா மசூதி, இந்த டெம்பிள் மவுண்ட் அப்படிம்பாங்க, அந்த பகுதிக்கு விஜயம் போனார். அவர் அங்கே போறேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த பாலஸ்தீன மக்கள் அனைவருமே இவர் எங்கள் இடத்துக்கு, குறிப்பாக இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இஸ்ரேலே கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ அரியல் சரோன் என்ன சொன்னார்னா, இது நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டில் ஒரு பகுதி டெம்பிள் மவுண்ட், நான் அங்கே போறேன், அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பாலஸ்தீனியன் யாரு? என் நாட்டுக்குள்ள நான் போறேங்க சொல்லும்போது அதை வேண்டான்னு சொல்ல இந்த பாலஸ்தீனியன் யார்? நான் நிச்சயமா போவேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ஈகுத் பராக் பிரதம மந்திரிக்கு வேற வழியே இல்லை. ஆயிரக்கணக்கான போலீசார், கமாண்டோ, ராணுவ வீரர்கள் புடைசூழ அரியல் சரோன் அந்த டெம்பிள் மவுண்ட்டுக்குள்ள விஜயம் போனார். அது அவர் நாடு தான், அவங்க பகுதி தான். ஆனா பிரச்சனைக்கு உட்பட்ட பகுதியில் சொல்லலாம். அதுக்குள்ள போய் அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு வேண்டுதல்கள் பண்ணிட்டு அவர் திரும்பி வரார். அவர் உள்ள போகவே அங்கிருந்த பாலஸ்தீனிய அரபிய மக்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. கல்லெடுத்து அடிப்பது, சேரை தூக்கி வீசுவது, இதை போன்ற காரியங்களில் அந்த மக்கள் எல்லோருமே சேர்ந்து ஈடுபட்டாங்க. அப்போ அதை தடுப்பதற்கு அன்னைக்கு வியாழக்கிழமை முதல்ல இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் புகை குண்டு, டியர் கேஸ் அப்படிம்பாங்க, அதை உபயோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சுட்டு அத்தனை மக்களும் அப்படியே இஸ்ரேலை நோக்கி, அந்த பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய வன்முறை கூட்டமாக வந்தாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் ரப்பர் புல்லட் அடிப்பாங்க, துப்பாக்கியில ஒரு ஒரிஜினல் தோட்டாக்கு பதிலாக ரப்பர்ல தோட்டா செஞ்சு அடிப்பாங்க. கடுமையாக அடிபடும், ஆனால் பெரிய உயிர் சேதம் ஏற்படாது. அதன் மூலமாக அந்த மக்களை தடுத்தாங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கு ஒரு 2, 3 இல்லை 5 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க பாலஸ்தீனிய தரப்பு. அந்த பிரச்சனை அப்படியே முடியும்னு பார்க்கும்போது அதற்கு அடுத்த நாள் அதை விட மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அப்போ வேற வழி இல்லாமல் ரப்பர் புல்லட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரிஜினல் புல்லட் போட்டு சுட ஆரம்பிச்சாங்க. மரண எண்ணிக்கை பாலஸ்தீன தரப்புல 10, 15 அப்படின்னு எகிருது. சரியா நின்றோம் அப்படின்னு பார்த்தா அதற்கடுத்த நாள் அதை விட பெரிய கூட்டம் வருது பாலஸ்தீன தரப்புல இருந்து. இங்கிருந்து இன்னும் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. பலி எண்ணிக்கை பாலஸ்தீன தரப்புல உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாலஸ்தீனர் கைகளில் கல் மற்றும் இந்த சேர், பெட்ரோல் பாட்டிலுக்கு பதிலாக இயந்திர துப்பாக்கிகள் முளைத்து சண்டை ஆரம்பிச்சது. அந்த பக்கத்துல இயந்திர துப்பாக்கிகள் சுட்டாங்க, இந்த பக்கத்துல மிக கடுமையா சுட்டாங்க. 20க்கு 1 என்று மரண எண்ணிக்கை பதிவாச்சு. 20 பாலஸ்தீனியர்கள் அங்கு கொல்லப்படும் போது இங்க ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டார். இந்த மரண எண்ணிக்கையில இந்த எழுச்சி, இந்த இன்டிஃபாதா அணைக்க முடியாமல் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. 2000 வருஷத்துல அந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்ச இதுதான் இன்டிஃபாதா. இந்த எழுச்சி, இந்த வன்முறை, இந்த பயங்கரவாதம்
இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதுதான் பாலஸ்தீனிய இன்டிஃபாதாவுடைய யதார்த்த கள நிலவரம். இந்த துப்பாக்கி சூடுகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 அல்லது 20 நாள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு வன்முறை. முதல் முறையாக இஸ்ரேலுக்குள்ள ஒரு தற்கொலை தாக்குதல் நடந்துச்சு. ஒரு காஃபி ஷாப், அது ஒரு பெரிய காஃபி ஷாப் அப்படிம்பாங்க. ஒரு 50க்கு மேற்பட்ட யூத பொதுமக்கள் அங்கு காஃபி அருந்துட்டு இருக்கும்போது இந்த பாலஸ்தீனிய தற்கொலை தீவிரவாதி பயங்கரவாதி தன் உடம்பில் இருந்த குண்டை வெடிக்க வச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினா 20க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய பொதுமக்கள் அதே இடத்துல கொன்று குவிக்கப்பட்டாங்க. முதல் முறையாக ஒரு சத்தம் கேட்டது, ஹமாஸ், நாங்கள் ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று சொன்னாங்க. அன்னைக்கு ஹமாஸ் ஆட்சியில் இல்லை, யாசர் அரபாத்தின் ஆட்சி தான் காசாவில் போயிட்டு இருந்துச்சு. மிகப்பெரிய தாக்குதல், ஒரு அதிர்வை கொடுத்துச்சு. அந்த தற்கொலை தாக்குதலை ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த உடற்கூறு பண்ணும்போது கூட நான் அங்கே பார்க்குறேன், அந்த தற்கொலை பயங்கரவாதிக்கு ஒரு தீராத நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நான் நினச்சேன், அவங்களும் நினச்சாங்க, ஒருவேளை அவன் தான் சாக போகிறான், அதுக்கு முன்னால் குண்டை கட்டி கொண்டிருப்பான் இந்த மக்களை நினைச்சிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக தற்கொலை தாக்குதல் இஸ்ரேலை தெறிக்க விட்டாங்க ஹமாஸ். உண்மையாகவே தொடர்ச்சியாக காஃபி ஷாப், பஸ், ட்ரெயின், பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் எங்கெல்லாம் பொதுமக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் பயங்கரமான தற்கொலை தாக்குதலை ஹமாஸ் நடத்தினாங்க. ஒரு தற்கொலை தாக்குதல் முடிஞ்ச பிறகு அங்குள்ள அனைத்து பயங்கரவாத இயக்கமும் அதை நாங்கள் தான் பண்ணோம்பாங்க. ஹமாஸ் சொல்லுவாங்க, இஸ்லாமிக் ஜிஹாத் சொல்லுவாங்க, அல்லாஸ்கா மார்டர் பிரிகேட், இது யாசர் அரபாத்தோடது, அவங்க சொல்லுவாங்க, ஃபத்தா சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தியது நாங்கள் தானே. ஆனால் களத்தை பார்த்தால் புரியும். 10 பேருக்கு மேலே 20 பேருக்கு மேலே அங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர தாக்குதல் நடந்ததா அது ஹமாஸ் உடையது நல்லாவே புரியும். தன்னைத்தானே வெடிச்சுக்கிட்டான், இல்லை ஒருத்தரை காயப்படுத்தினா ஒரு யூதரை, இல்லை ஒரு யூதரை கொண்டாங்கன்னா அது பிற பயங்கரவாத இயக்கம் நடத்திய தற்கொலை தாக்குதல் புரியும். ஹமாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக நடத்தினாங்க. உலகத்திலேயே அதிக தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அவர்கள் இருக்கும் வரைக்கும் தற்கொலை தாக்குதலில் நம்பர் 1 என்ற இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை. இன்றைக்கு உலகத்தில் அதிக தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்கள் ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தினர். இந்த யாசர் அரபாத் பற்ற வைத்த பயங்கரவாதம் 2000 2025 வரைக்கும் இன்னமும் தொடருது. 2005 அரியல் ஷரோன் பேச்சுவார்த்தைக்கு போனார் அப்படிம்பாங்க, அதெல்லாம் நிக்கல, இன்றுமே தொடர்ந்து வெடித்து கொண்டே இருக்கிறது. யாசர் அரபாத் இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய ஒரு நய வஞ்சக நரி. இந்த பாலஸ்தீனிய மக்கள் வாழ்க்கையை கெடுத்தவன், மொத்த உலகத்தின் அமைதி போக்கையே கெடுத்தவன் யாசர் அரபாத் என்று என்னால் பதிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்ததில் அந்த ஹமாஸோடைய வெறித்தனமான தாக்குதலுக்கு பரிசாக, இந்த பொதுமக்களை கொன்றதுக்கு பரிசாக காசாவில் ஹமாஸ் 2006 ஆட்சி வெற்றியை பெற்று, மிக பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார்கள். அன்னைக்கு அங்கிருந்த யாசர் அரபாத் ஆட்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அல்லது கொல்லப்பட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 20 வருஷம் எந்தவித தேர்தல் இல்லாமல் ஒரு பயமுறுத்தலின் மூலமாகவே ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள் ஹமாஸ் இந்த காசா பகுதியில். இங்கே இஸ்ரேலில் ஈகுத் பராக்கால் அதுக்கப்புறம் ஆட்சியே பண்ண முடியல. அவரால் கட்டுப்படுத்தவே முடியல இந்த இன்டிஃபாதாவை. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துலேயே அவர் பிரதம மந்திரிக்கான தேர்தலை அறிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையோட அரியல் ஷரோன் வெற்றி பெற்று பிரதம மந்திரியாக வந்தார். அவர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சார் அரியல் ஷரோன். அதுக்கப்புறம் பிரதமர்கள் மாறி இன்று பென்யமீன் நெத்தன்யாகு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஈகுத் பராக் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே பிடிக்காம இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் கூட அமெரிக்கா போயிட்டார். ஒரு 6-7 வருஷம் கழிச்சு நான் திரும்ப அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ள வந்தார். ஒரே 1% மக்கள் கூட அவருக்கான ஆதரவை கொடுக்கல. அந்த பகுதி இப்படிதான். இப்போ இந்த சூழல் தான் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே உள்ளது. என்னால் மறக்க முடியாத நபர்கள்னு சொல்லி என்னால் ஈகுத் பராக்கையும் இந்த யாசர் அரபாத்தையும் பார்க்க முடியும். 36 வருஷ இராணுவ வாழ்க்கை, வெற்றிகரமான தளபதி, மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய தளபதி,
அதுவும் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போது, ஃபாரின் மினிஸ்டர் இருந்த பிறகு மிகச்சிறந்த அமைச்சர். அதுக்கப்புறம் ராணுவ அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார் ஈகத் பராக். அப்போ மிகச்சிறந்த அமைச்சர், ஒரு மிகச்சிறந்த தலைமை பொறுப்பாளி தான் ஈகத் பராக், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இங்க மிகப்பெரிய தோல்வியை கண்டார். ஒரே காரணம், அதான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம மட்டும் மனசுல சமாதானம் சமாதானம் என்று பேசினால் போதாது. எதிர்த்தரப்புலையுமே அவர்கள் வெளியே வந்து சமாதானம், அமைதியாக நாங்கள் இருப்போம், இனிமையாக அவங்ககிட்ட வந்து பழகுவோம்னு சொல்ற மக்களை நம்ப முடியாது. அவங்க மனசுலையுமே சமாதானம் என்ற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் அந்த நயவஞ்சகன் யாசர் அராபத் இல்லைங்கிறத இவர் புரிஞ்சுக்க தவறார். இவரை போலவே அவரை நினைச்சார், நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம், அவங்களும் விட்டு கொடுத்து வருவாங்க, அதுதான் சமாதான பேச்சுவார்த்தை நினைச்சது மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கெல்லாம் யாசர் அராபத்துக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கிடைச்சது. இன்னைக்குமே தீர்க்க முடியல இந்த எல்லை பிரச்சனை. அன்னைக்கு அவர் ஓகே சொன்னார் ஈகத் பராக், அந்த பாலஸ்தீன எல்லை பெருசாகி அவர் நன்றாக வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கும் அகதிகள் தான் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, ஆனால் அரபிய நாடுகளில். அதை தீர்த்து வைக்கிறேன், அந்த மக்கள் திரும்ப பாலஸ்தீனத்துக்கு வரட்டும்னு ஒத்துக்கிட்டார். அதாவது பாலஸ்தீனத்துக்குன்னா இந்த காசா மேற்கு கரைக்கு வரலான்னு ஒத்துக்கிட்டார் இஸ்ரேலுக்குள்ள. ஆனால் அவர்கள் திரும்பி வருவதை ஒத்துக்கிட்டார் ஈகத் பராக். பொன்னான வாய்ப்பு அந்த பாலஸ்தீன மக்களுக்கு. இந்த அந்த அல்லாஸ்கா மசூதி மற்றும் சாலமோன் ராஜா தேவாலயம் கிளின்டன் தலைமையில் 2ஆக பிரிப்பதற்கு கூட பேசினாங்க. 2ஆ பிரிச்சுக்கலாம். இப்ப இருக்க மசூதி அப்படியே இருக்கட்டும், நீங்க தொழுகையை நடத்துங்க. இப்ப அங்க ஒரு சுவர் இருக்கு, மேற்கு கரை சுவர், வெஸ்டர்ன் வால்பாங்க. அந்த சுவரை ஒட்டி இவர்கள் வந்து யூத தேவாலயத்தை கட்டிக்கிட்டு இவர்கள் அங்க இருக்கட்டும். நாங்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒரு சமாதான பேச்சுவார்த்தைங்கும் போது 2 தரப்பும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கணும். யாசர் அராபத் மட்டும் இதை மட்டும் விட்டு கொடுத்ததுன்னா இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு வன்முறைங்கிறது இல்லாம அந்த பகுதியே ஒரு அமைதியான செழிப்பான பகுதியாக மாறி இருக்கும். ஆனால் அந்த ஈகத் பராக் போன்ற ஒரு வீரனாக யாசர் அராபத் இல்லாம ஒரு கோழையாக ஈகத் பராக் ஒரு வீரனாக தான் தன்னை காட்டிக்கிட்டார். சமாதானம் பேசுவதுமே வீரத்தின் அழகுதான். ஆனா நான் ஒரு நயவஞ்சகன், நரி, மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை, என்னுடைய சொந்த வாழ்க்கை ஒரு மன்னனை போல இருக்க வேண்டும். யாசர் அராபத் சேர்த்த சொத்துக்களுக்கு பல ஆயிரம் கோடி சொத்தை கூச்ச ஆள், மக்களை பற்றி கவலையப்படாம இன்னைக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை அந்த மக்கள் சந்திப்பதற்கு யாசர் அராபத்தே முழு காரணமாக விளங்கினார். இதுதான் 2ஆம் இன்டிஃபாதா இன்னைக்கும் தொடருது. இது வந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைச்சிருக்கும். நன்றிகள்.